உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே உன்னதரே இயேசையா, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. தூயாதி தூயவரே, துணிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. தூயாதி தூயவரே, துணிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. மெய்யான தேவன் நீரே, நித்திய ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. மெய்யான தேவன் நீரே, நித்திய ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய நம்மை ஆசிர்வதித்து இந்த மாதத்தில் கண்ணின் மணி போல காத்து நடத்துவார்.
இன்றும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. சந்தோஷமாக இருந்தால் பாடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்படி பாடணுமா? கெம்பீரிக்கணுமா. கெம்பீரிக்கிறன்னு என்ன அர்த்தம்? சொல்லி முடியாத சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா செயல் இழந்து கிடக்கிற, செத்து போய் கிடக்கிற உங்கள் உறுப்புக்களில் ஒரு ஜீவன் இறங்கிருமா. அதான் கெம்பீரம். கெம்பீரம். இயேசு அதை எவ்வளோ அருமையாக விவரிக்கிறார் பார்த்தீங்களா? கெம்பீரித்து பாடு. இன்றைக்கி இந்த கம்பீரம்லாம் ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சிலாம் உலகத்தில் கிடையாது. எப்போ பார்த்தாலும் கோபம், எப்போ பார்த்தாலும் டென்ஷன், எப்போ பார்த்தாலும் வேலை, ஒரு பரபரப்பான ஒரு பற்கடிப்பு, முறுமுறுப்பு நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற விசேஷித்த ஒரு கிருபை என்ன தெரியுமா? 118ஆம் சங்கீதம் 15 நாம் எடுத்து வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகுமா. நீதிமான்னா கர்த்தருடைய பிள்ளைங்க. அவங்க உள்ளத்துக்குள்ள, குடும்பத்தில், வீட்டில் சண்டையின் சத்தம் இல்லை, மற்றும் வேற சத்தங்கள் இல்லை. கம்பீர சத்தம்னா ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். நம்ம சரீரம் என்ன செய்யுமா? ஒரு களி கூறுதல் உண்டாகுமா. எலிசபெத்தவமா வயதான காலத்தில் கருத்தரிச்சிருக்கிறாங்க. மரியாள் அந்த வீட்டுக்கு போய் வாழ்த்துனாங்களாங்க. மரியாள் வாழ்த்தும்போது எலிசபெத்தின் வயிற்றிலிருந்து குழந்தை துள்ளியதான், கம்பீரித்ததா. இன்றைக்கி நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை, நம்ம மற்றவங்களை சொல்லுகிற ஒரு என்கரேஜ்மெண்ட், அதாவது உற்சாக வார்த்தை, கம்பீரிக்க பண்ணணும். சரியாயிடுவீங்க, எழுந்துருவீங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், இந்த சூழ்நிலை மாறும், இப்படியே சொல்லுங்கள். அதை விட்டுட்டு உனக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும்னா இது நல்ல வார்த்தை இல்லை. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டா. தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 65:14 சொல்கிறாரு, ஆண்டவர், என் ஊழியக்காரர்கள் கம்பீரிப்பார்கள், என்னை புறக்கணிக்கிறவர்கள் மன நோவினால் அலறுவார்களாம். கர்த்தருக்காக ஏதாவது செய்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, கிராமம் சந்திக்கிறது, மருத்துவமனை சந்திக்கிறது, அழுவாரோடு அழுகிறது, இப்படி ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்கிறவங்க மன மகிழ்ச்சினால் கம்பீரிப்பாங்களாம். ஒன்றும் செய்யாமல் சும்மா பேருக்கு வாழ்ந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வரவங்களுக்கு மன நோவாம், அலறுவாங்களாம். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். தமிழில் சொல்லுவாங்களே, இறைக்கிற கேணி தான் ஊருன்னு. அந்த கிடக்கிற தண்ணியை வெளியே எடுக்க தான் தண்ணி சுத்தமாகும். அப்போ நம்ம பெற்றிருக்கிற இயேசுவை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். கவலையிலையும் கண்ணீரிலையும் மருத்துவரால் கைவிடப்பட்டு வியாதியில் நஷ்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு கம்பீரம் வரணும், ஒரு கம்பீரம் வரணும். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி, இன்றைக்கி ஒரு கம்பீரம் நமக்குள்ளே இருக்கா? மனமகிழ்ச்சி இருக்கா? இல்லை எதுக்கெடுத்தாலும் மன சோர்வாயிடுறார், என்னை ஏன் கேட்க ஆள் இல்லை, என்னை பாராட்ட ஆள் இல்லை, என்னை உற்சாகப்படுத்த ஆள் இல்லை, சோர்ந்து போகிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக இன்றைக்கு தேவன் உற்சாகமுள்ள ஆவியை கொடுத்து இந்த நாளில் உங்களை அற்புதமாய் நடத்தப் போகிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் எடுத்து வாசித்து பார்த்தால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக உற்சாகமுள்ள ஆவியை தரார். சாத்தானுடைய வேலையே உங்களை ஒடுக்கி வைக்கிறது, கவலையை கொண்டு வருகிறது, கவலை துக்கத்திலே மூழ்க வைக்கிறது.
ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக உற்சாகமுள்ள ஆவியும் கொடுத்து இந்த நாளில் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னீர். இன்றைக்கு யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவரே எனக்கு ஒரு மனமகிழ்ச்சி வேண்டும், கம்பீரம் வேண்டும், உற்சாகம் வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அத்தனை பேருக்கும் உண்டான பாடுகள், உபத்திரங்கள், ஆண்டவரே வியாகுலங்கள் மாறுவதாக, கம்பீரிக்கும்படி கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை செய்யட்டும், அற்புதங்களை செய்யட்டும். வேண்டாத போராட்டங்கள், பிரச்சனை மாறட்டும். ஒடுங்கி போன ஆவிக்கு பதிலாக ஒரு சுறுசுறுப்பு, உற்சாகமுள்ள ஆவி தாங்கும்படி செய்யும். இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவரே, இந்த நாளில் அர்ப்பணிக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்து காரியங்களை கைகூடி வரப்பணி அற்புதம் செய்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், இதை ஷேர் பண்ணணும். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.